40 வருஷமா ஈரான் மேல பொருளாதார தடைகளை போட்டு வச்சிருக்குது அமெரிக்கா. அப்படின்னா அவங்க யார் கூடவும் ஏற்றுமதி பண்ண முடியாது, இறக்குமதி செய்ய முடியாதுன்னு அர்த்தம். முக்கியமா ஈரான் பொருளாதாரத்தோட முதுகெலும்பா இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயை அவங்களால எந்த நாட்டுக்கும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஆனா பிராக்டிக்கலா என்ன நடக்குது தெரியுமா? ஈரான் ஒவ்வொரு நாளும் 1.6 மில்லியன் பேரல் கச்சா எண்ணெயை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. வருஷத்துக்கு $53 பில்லியன். அது எப்படி சாத்தியம்னு கேட்டா அதுக்கு பேர் தான் ஷேடோ ஃபிளீட் நெட்வொர்க், அதாவது நிழல் கப்பல் படை. அமெரிக்காக்காரன் ஒரு நாட்டு மேல பொருளாதார தடை போட்டுட்டா உடனே இழுத்து மூடிக்கிட்டு பசியும் பட்டினியுமா சாக முடியுமா? மாற்று வழிகளை கண்டுபிடிச்சு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணாதானே நாட்டை ரன் பண்ண முடியும். அதுக்காக அந்த நாடுகள் யூஸ் பண்ற மெத்தட் தான் இந்த ஷேடோ ஃபிளீட் அல்லது நிழல் கப்பல் படை. பொதுவா சர்வதேச கடல்ல ஒரு கப்பல் போகுதுன்னா அதுக்குன்னு வரையறுக்கப்பட்ட வழித்தடங்கள் இருக்கு, அதுலதான் போகணும். அதே போல ஒவ்வொரு கப்பல்லையும் AIS ஆட்டோமேட்டிக் ஐடென்டிஃபிகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்காணிப்பு கருவியை பொருத்திருப்பாங்க. இதை வச்சுதான் மரைன் டிராபிக் கண்ட்ரோல் எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இந்த நிழல் கப்பல் படை என்ன பண்ணும்னா அந்த வரையறுக்கப்பட்ட ரூட்லையும் போகாது, இந்த கண்காணிப்பு கருவியையும் முறையா யூஸ் பண்ணாது. யாரு கண்ணுக்கும் தெரியாத கோஸ்ட் கப்பல்கள் போல ஏதாச்சும் ஒரு குட்டி நாட்டோட கொடியை கட்டிக்கிட்டு துறைமுகத்திலிருந்து கச்சா எண்ணெயை ஏற்றிக்கிட்டு கிளம்பும். அந்த AIS அப்படின்ற கண்காணிப்பு கருவியை ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க அப்படின்றதுனால ரேடார்லையும் சிக்காது. அப்படியே போய் நடுக்கடல்ல ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் நிற்கும், அங்க இன்னொரு கப்பல் நிற்கும். ஷிப் டு ஷிப் ரெண்டையும் பக்கவாட்டில் நிற்க வச்சு இதுல இருக்கிற கச்சா எண்ணெயை அதுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த கப்பல் லீகலா மாறிடும், எந்த நாட்டுக்கு போகணுமோ அதை நோக்கி கிளம்பிடும். இதுக்கு பேர் தான் ஷேடோ ஃபிளீட். ஈரான் கடந்த 30 வருஷத்துக்கு மேல இந்த வகை கப்பலை யூஸ் பண்ணி தான் கச்சா எண்ணெயை எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. யாரு கூட தெரியுமா? சைனா கூட. ஈரான் எண்ணெய் வளத்தோட 90% வாங்குறது சைனா தான். அந்த 90% இப்படிப்பட்ட ரகசிய கப்பல் படை மூலமா தான் வாங்குறாங்க. இன்னைய தேதிக்கு ஈரானுக்கும் சைனாவுக்கும் இடையில கச்சா எண்ணெயை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு சுமார் 200 ஷேடோ ஃபிளீட் கப்பல்கள் சர்வதேச கடல்ல நின்றுட்டு இருக்கு. ஈரானும் சைனாவும் சேர்ந்து அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு பேரலல் ஆயில் எக்கானமியவே கிரியேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு கூட இதை சொல்லலாம்.